ஹாய் மக்களே, நீங்கள் வந்திருக்குது நிஞ்சா கேமிங் தமிழ். இன்னைக்குள்ள கேம் பிளே வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கிராணி 3 என்ன எஸ்கேப்னு பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெயின் எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ பார்க்குறவங்க பிடிச்சி நம்ம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நம்ம கூடி சீக்கிரமே பார்த்தீங்கன்னாக்கா 50 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோங்க. ஸோ நம்ம மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்குள்ள வீடியோ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெயின் எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். ஐயோ கிராணி நல்லதாக போச்சு. எனக்கு தெரியும் ஒருத்தர் யாராவது வருவான்ட்டு. இல்லை கீழே போய் ஃபஸ்ட்டு சவுண்டு போட்டு விட்டு நம்ம போயிட்டு ஒழிஞ்சிக்கலாம். சரியா? ஓகே. அதுக்கப்புறம் மேலே போகணுன்னு பார்க்கலாம். ஸோ ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், மேட்ச் பாக்ஸ். ஸோ ஓகே, இந்த பிளான்க்கு திருப்பி போய் மேலே வச்சு என்ன கிடைக்குதுன்னு சொல்லிட்டு மேலே ஐயோ கிளம்ப இப்போ மிஸ்ட் ஆயிடுச்சு. பட்டுருந்துச்சு அவ்வளோதான். நேரத்துக்கு என் சோழி முடிஞ்சு சுட போகிறான். ஓடுங்க எல்லாரும் இதை நோக்கி ஓடுங்க. நம்ம மேலே போய் பார்த்துக்கலாம். இதை மட்டும் ஆன் பண்ணி விட்டு அவ்வளோதான். ஓகே வாங்க மேலே போகலாம். இங்கே ஒரு ரூம் இருக்குது. இல்லை என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. ஓகே, இன்றைக்கி ஏன் வீடியோ லேட் ஆச்சுன்னு கேட்டிங்கனாக்கா, சில ஊர்வலம்லாம் எங்கள் ஊரில் கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்காக நான் போயிட்டு பார்த்துருந்தேன். ஸோ ஓகே, அதுக்காக வந்துட்டு இன்றைக்கி மட்டும் லீவ் எனக்கு. ஓகே. ஸோ ஓகே, நம்ம மறுபடியும் மேலே போய் பார்க்கலான்னு பார்த்தா கிராணி வந்துட்டா. பரவாயில்ல, நம்ம அப்படியே தாண்டி போயிடலாம். அவள் எப்படி தாண்டி வரான்னு மட்டும் பாருங்கள். ஓகே வந்தாச்சு. இப்போ கிராணி நீ எப்படி வருவ? ஓகே, இங்கே என்ன கிடக்குது? ஏன்டா இப்படி சிக்கன் கொடுக்குறீங்க? ஓகே, நம்ம கீழே போகக்கூடாது. கிராணி இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம வெளியே போய் எஸ்கேப் போயிட்டு ஏதோ கண்டுபிடிக்க முடிஞ்சால் நான் உங்களுக்கு வீடியோ ஆன் பண்ணுறேன். ஸோ கைஸ் போடுங்க. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அல்மரியில் வெப்பனுக்கு கிடச்சிருந்துச்சு. ஸோ இந்த வெப்பனை வச்சு கிளம்பணும் போட்டு சொல்லிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறவங்க பிடிச்சத வராங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் நான் போடுற ஹாரர் கேம்ஸு, ஃபன்னி கேம்ஸு, மை ட்ரீம் கேம்ஸு அதெல்லாம் உங்களால் பார்க்க முடியும். ஓகே கிளவியை பார்த்தீங்கன்னாக்கா போட்டு தள்ளிட்டேன். இப்போ கிளம்ப மட்டும் தான் மிச்சத்தில் இருக்கான். அவனையும் தேடி போட்டு தள்ளுறதுக்கு முன்னால் நம்ம எல்லா கல்லையும் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இருங்க கைஸ், ஏதோ கண்டுபிடிச்சா சொல்கிறேன். ஓகே, கிளம்ப போட்டு தள்ளுற நேரம் வந்தாச்சு. ஸோ கிளம்பையும் நம்ம வந்துட்டு போட்டு தள்ளிடலாம். ஸோ போன வீடியோ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா கிளம்ப கூட தான் விளாண்டுருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா 2 பேர் கூடயும் விளாண்டுருப்போம். ஓகே வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம 2 பேரும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஷார்ட் கன் வச்சு போட்டு தள்ளியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஷார்ட் கன்னை லோட் பண்ணிட்டு ஒரு இடத்துல ஒழிச்சிட்டு நம்ம நேராக போயிட்டு கல் பொறுக்கிட்டு நம்ம வேலையை போய் பார்க்கணும். ஓகே, இதுக்கு மேலே கவலை இல்லை. இங்கே ஒரு கன்று அவ்வளோதான். இங்கே வச்சுட்டு அவ்வளோதான் கைஸ், இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடலாம். ஓகே, மேலே உள்ள டோரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்புக்கு வந்துட்டு கொக்கனட் கடிச்சிச்சு. ஸோ வாங்க கீழே போகலாம். ஓகே, கீழே வேலை இருக்குது அதிகமாக. ஸோ நம்ம கீழே போயிட்டு அதை உடச்சிட்டு ஃபஸ்ட்டு வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையை பார்ப்போம். வெறும் இப்போதைக்கு ட்ரெயின் கீ மட்டும் தான் நமக்கு தேவைப்படுது. வேறு ஒன்றும் இல்லை. வெறும் ட்ரெயின் கீ, அதுக்கப்புறம் அந்த ஒரு எம்மோ மாதிரி இருக்கும், அதான் சுவிட்ச் போர்டு அந்த மாதிரி ஏதாவது இருக்கும், அந்த மாதிரி ஒன்று வேணும். ஸோ அந்த வீடியோ பார்க்குறவங்க பிடிச்சி நம்ம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வெட்டு அப்பா எனக்கு தெரியும்ப்பா கோயின். வாங்க போகலாம். ஓகே, இப்போ கிளம்ப பார்த்துட்டான் ஐசின்ட்டு. நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். மேலே வந்தாலே யாராவது ஒருத்தர் பார்த்துட்றாங்க. யானை அது எனக்கும் தெரியல. அடா பாதி விட்றாங்களா? ஐயோ கிராணி சுத்தம். ஐயோ கைஸ், அவர்தான் என் சோடு முடிஞ்சிச்சு. பாய். வாங்க மேலே போயிட்டு என்ன பண்ணுவோம், போயிட்டு ஸ்லிங் ஷாட்டை ஃபஸ்ட்டு லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கிளவி காக்கா எல்லாத்தையும் பொறுத்துவோம். சரி, எல்லாத்தையும் நான் லோடு பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள் வியூவர்ஸ். ஃபஸ்ட்டு அந்த காக்கா கடையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேறு ஏதோ கதையை பார்த்துக்கலாம் கைஸ். ஓகே, நம்ம நேராக காக்கா இருக்கிற இடத்துக்கு தான் நோக்கி போயிட்டுருக்கோம். ஓகே, ஸோ அந்த வீடியோ பார்க்குறவங்க பிடிச்சி நம்ம லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.
அடா பாவி, இதுக்கும் இது அடங்காதா? மொட்டையாக இருந்தால் நல்லது, மொட்டையாச்சே. சே, ஓகே, நம்ம கல் பொறுக்க ஆரம்பிப்போம். இட்ஸ் டைம் டு கிழவன்ஸ் டெட் டைம். இப்போ நம்ம கிழவனை தான் போட்டு தள்ள போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு கல் இருந்துச்சு, அதையும் எடுத்துப்போம். ஸோ ஓகே, 2வது கல் 3வது கல். ஓகே, கிழவனை பார்த்தீங்கன்னாக்கா போட்டு தள்ளி நம்ம ஒரு கன் எடுத்தாச்சு. இப்போ நம்ம பண்ண போது பார்த்தீங்கன்னாக்கா போன தடவை பண்ண மாதிரி அந்த மாதிரி வேலைலாம் இல்லை, சூப்பரான ஒரு பிளானு. அந்த காக்காவை ஃபஸ்ட்டு போட்டு தள்ளிடுவோம். ஓகே, அதுக்கப்புறம் மிச்ச வேலையை பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்க பிடிச்சினா வரவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க போய் காக்காவை போட்டு தள்ளிடலாம். ஸோ ஓகே, இந்த ரூமுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஆக்சலேட்டர் இருக்குது. ஓகே, ஆக்சலேட்டர் மட்டும்தான் எனக்கு வச்சுருக்கு. ட்ரெயின் கீ என்ன இல்லை. இந்த ட்ரெயின் கீ எங்கே இருக்குதுன்னு எனக்கு வாய்ப்பே இல்லை, எனக்கு தெரியவே இல்லை. ஸோ வாங்க நம்ம தேடி பார்த்தலாம். ஓகே, பொறுமையாக தான் இருக்கணும், அப்போ தான் கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா கிளவி வர ஆரம்பிச்சிட்டா. வெயிட் பண்ணுங்கள், போட்டு தள்ளிட்டு வேலையை பார்க்கலாம். இங்கே ஆக்சிலேட்டரை போட்டு நீயும் ஆக்சிலேட்டர் வச்சுக்கோ. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், மாசு போடு, ஹெட் ஷாட்டு சோழி முடிஞ்சிச்சு கிளவியோட. ஓகே, இங்கே போட்டு ஆக்சிலேட்டரை வெற்றிகரமாக கீழே வச்சுட்டு வருவாங்க. ஓகே கைஸ், வெற்றிகரமாக நம்ம ஆக்சிலேட்டரை கொண்டாந்து சேர்த்தாச்சு. இப்போ ட்ரெயின் கீயை வந்து கொண்டாந்து சேர்த்தலாம். ஓகே, கிழவனை போட்டு தள்ளுற நேரம் வந்தாச்சு. இப்போ கிழவன்ட்டு என் பின்னாடியே தோற்றலாம். ஸோ நம்ம கிழவனை போட்டு தள்ளிடலாம். கன்று எங்கே இருக்குது? மேலே தானே இருக்குது. சேஃப்டியாக கன்று பார்த்துப்போம். ஸோ கன்று தேவைப்படும் எக்ஸாக்டாக. ஆனால் அது வந்துட்டு புல்லட் தான் வேஸ்ட் ஆகும், அதனால் யூஸ் பண்ணுங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா கிழவன் கவுத்து வந்து உள்ளுக்கு போகிறான். இல்லை, எங்கே சண்டைக்கு கூப்பிடுவோம் ஓலை, இந்தா வச்சுக்கோ. அவ்வளோதான், சோழி முடிஞ்சிச்சு. இப்படி தான் கைஸ். ஸோ கைஸ், எனக்கு பேட்லாக் கீ கிடச்சிருக்கு. அதில் தான் என்னமோ ஒரு சம்பவம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். சரி வாங்க பார்த்துடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்துட்டு இதை திறந்து விட்டாச்சு. ஸோ நேராக போயிட்டு நம்ம தண்ணி எல்லாத்தையும் தட்டி விட்டு இந்த தண்ணியை எடுத்துகிட்டு நம்ம வாழலாம். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா கிளவி பார்த்துட்டா. ஸோ நம்ம போயிட்டு என்ன பண்ணுவோம், கீழே ஒழிஞ்சிப்போம். ஓகே, இங்கே நிற்போம். ஐயோ வந்துட்டாளா? சரி, நம்ம போய்ட்டு ஒழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணிடுறேன். அவ்வளோதான். ஓகே, மொதல் கேன் வந்துட்டு நான் எடுத்து வந்துட்டேன். அதில் நம்ம தண்ணி ஃபில் பண்ணி கொண்டு போய் வச்சிடலாம். கைஸ், நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக்கு சொல்லித்தரணும். அதாவது கிராணி இந்த மாதிரி ட்ராப் போட்டுருந்தா மாட்டாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு பொருளை அந்த ட்ராப் மேலே தூக்கிச்சிங்க, அந்த ட்ராப் வந்துட்டு மூடிக்கும். ஓகே, ஸோ அவங்க உடனே பேசாமல் போயிட்டு இந்த ஸ்லெண்ட்ரினா கிட்ட ஒரு வேஸ் இருக்குது, அதை போய் எடுத்து வந்துடலாம். ஓகே, 2வதையும் பிடிச்சாச்சு. வாங்க கீழே போய் கொட்டி ஊற்றிடலாம். ஓகே, பார்த்தீங்கன்னாக்கா வெற்றிகரமாக நம்ம வந்துட்டு இது 2ஐயும் சேர்த்தாச்சு. இப்போ இது திறக்கணும். ஓகே, நம்ம இதை வேலையை பார்ப்போம். போட்டு அவ்வளோதான் கைஸ். இப்போ வெறும் ட்ரெயினுக்கு எது வந்து திறந்தால் போதும். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் உங்களுக்கு வந்துட்டேன். ஏன்னா என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இது செகண்ட் மேட்ச்சு. என்னாச்சு கேட்டிங்கனாக்கா, டெடிபேர் பார்த்தீங்களா, அந்த ஸ்டக் ஆச்சு இந்த டெடிபேரு, அதனால வந்துட்டு எனக்கு பெரிய லாஸ் ஆச்சு. ஸோ அதனால வந்துட்டு நான் 2வது மேட்ச் வந்திருக்கேன். ஓகே, நம்ம இப்போ கல்லை மட்டும் பொறுக்கிட்டு அந்த காக்கா கிட்ட இருக்குது இப்போதைக்கு, அதை மட்டும் எடுத்துட்டோம்னா போதும், முடிஞ்சிடும் அந்த கேமு, ட்ரெயின் எஸ்கேப்பு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னாக்கா வெற்றிகரமாக கார்க்கு ஏற்று வந்துட்டோம். ஸோ அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ போராட்டம். ஏன்னா கிராண்ட்பாவை தொத்தி வெளியே போய் சாவடிச்சிட்டு எப்படியோ வந்துட்டேன். ஸோ அவங்க வந்துட்டு ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு வர மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க பிடிச்சினா வரவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஆனால் இன்னும் இந்த கேம் ப்ளே முடியல. ஸோ வெயிட் பண்ணுங்கள். இல்லை முடிய போகுது, ஆனால் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி சுட்டுட்டு போவோமே, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இந்த தடவை பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு டெடி கிடச்சிச்சு. ஸோ டெடியில் என்ன கிடைக்க போகுது அப்படின்ற பார்க்க போதும். பேட்லாக் கீ நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் இந்த பேட்லாக் கீயை திறக்கல, அதில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ நான் ஏன் அந்த இன்னும் கேமை முடிக்கல, ஒன்றா முடிச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நான் ப்ரோ பிளேயர்.
ஸோ அதனால் வந்துட்டு கிளவியை போட்டு தள்ளிட்டு இப்போ நான் வந்துட்டு வேலையை பார்த்துட்ருக்கேன். ஸோ அதெல்லாம் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ட்ரெயினுக்கு ஏற்றி சொல்லிட்டு கதவு எல்லாத்தையும் சாத்திப்போம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. எக்ஸலேட்டரை திருப்பி விட்டால் மட்டும் போதும், நம்ம நேராக போயிடலாம். ஓகே வேஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ முடிச்சுருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஓகே வேஸ், இதே மாதிரி மீண்டும் சந்திக்கிறேன். அதான் வீடியோ இன்றைக்கி நன்றி.